வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு போலி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம இது கூட நம்ம தண்ணி சேர்த்து அடுப்பில் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது கூட மைதா மாவு ஒரு 250 கிராம் மாவு எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க, கலருக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துங்க, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சி ரெடி பண்ணி வச்சிங்க. நல்லா பிசைஞ்சி ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு சாஃப்டாக பிசையணும். இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சிங்க. அப்போ தான் நமக்கு போலி நல்லா மிருதுவாக சாஃப்டாக வரும். எப்படி வந்திருக்கு பாருங்கள் மாவு. இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வரணும். இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மாவு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஆற வச்சுருக்கேன். இது என்ன செய்யலைனாக்கா அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு ஏலக்காய் 4 ஏலக்காய் போட்டு குறை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. அரைச்சி எடுத்துட்டேன். இது என்ன செய்யலைன்னா ஒரு 200 கிராம் வெல்லம் இது கூட இதை நான் சீவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பாவு மாரி இதை காய்ச்சிக்கலாம். ஏன்னா இதில் வெல்லத்தில் மண் இருக்கும். நம்ம காய்ச்சும் போது அடியில் தங்கிடும். நம்ம இதை காய்ச்சிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிட்டு அடுத்தது நம்ம ஒரு வானலில் சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டிட்டு சேர்த்தாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பருப்பு, அதை கொட்டி இது கூட நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் கிண்டும் போது கைவிடாமல் கிண்டணும். நீங்கள் கைவிடாமல் கிண்டணும். ஏன்னாக்கா கட்டி பிடிச்சிடும். அதனால தான் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சுருண்டு வரும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உருண்டை பிடிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் உருண்டை பிடிச்சி மாவு வச்சுருங்க. சப்பாத்தி கல்லில் நம்ம ஆயிலை தடவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம கை விரலால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க. கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். நம்ம மீடியமாக பிடிச்சிருக்கணும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது பருப்பு உருண்டை. அந்த பருப்பு உருண்டையே எடுத்து வச்சு நம்ம கை கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்து ப்ரெஸ் பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு என்ன செய்யலாம், அதை கை விரலாலே தட்டுங்க. ரவுண்டாக அழகாக தட்டி விடுங்க. உங்களுக்கு அப்படி வரல, கையால் தட்டுறதுக்கு வரலன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட தீர்த்தி விடலாம். இப்போ நான் தட்டிட்டேன். இதே போல் எல்லாத்தையும் நீங்கள் தட்டிங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம தோசை கல்லில் வச்சு எண்ணெய் தடவிட்டு போட்டு விட்ருவோம். இல்லை நம்ம ஓரத்தில் அப்படியே எண்ணெய் ஊற்றி விடுங்க. ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்சுட்டோம். இப்போ மாவு மட்டும்தான் நமக்கு வேகணும். அதனால் டக்குன்னு வெந்துடும். அதனால் பாருங்கள், திருப்பி போட்டாச்சு, செவந்துருச்சு பாருங்கள். சீக்கிரமாக இது வெந்துடும், டைம் எடுக்காது. அவ்வளோதாங்க. பாருங்கள், போலி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இதே போல் நம்ம மீதி ஒவ்வொன்றா போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இது போட்டுட்டேன். இதையும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டா அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். போலி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். போலி நல்லா சாப்பிட்டுவா மிருதுவா பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குது. இதே போல் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி கேட்பாங்க. பிடிச்சிருக்குனாக்கா நீங்களும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.